உங்களோட ஓவரால் 60 பேரோட ஜாதகமும் ஒருத்தரோட கையில இருக்கும். சரி. இன்னைக்கு இருக்கிற அம்பானியும் சரி அதானியும் சரி அந்த மாதிரி கான்செப்ட்ல வரவங்க தான் 8ஆம் இடம்னு சொல்றது காரணமே என்னன்னா அடுத்தவங்க காசை சாப்பிட்றதுக்கு யோகம் இருக்கணும். வணக்கம், நான் சண்முகவேல் பேசுறேங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. 1990 2000 ஷேர் மார்க்கெட்டு பற்றி பயந்து ஓடினவங்க இன்னைக்கு 2020க்கு அப்புறம் சின்ன பாண்டுலேருந்து பெரிய மனுஷன் வரையும் நான் ஸ்டாக் வாங்குறேன், ஷேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க, சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒரு பங்குச்சந்தை, அதாவது பங்குச்சந்தை அப்படின்றது ஒரு சிலருக்கு சூதாட்டம் மாதிரி கன்சிடர் பண்றாங்க, சிலர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்றாங்க. இன்வெஸ்டருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 12ஆம் ஒர்க் பண்ண இன்வெஸ்டிங் பேஸ்ல இதை ஜாதக கட்டத்துல நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எப்படின்னாக்க, ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில எப்பயுமே ஒரு நல்லது, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்றது கூட உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்க 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் பிளஸ் ராகு கோல். அதாவது கோள்களின் அடிப்படையில் பாக்குறப்ப ராகுன்றது தான் முக்கியமான கோலா கருதப்படும். அது இந்த 2ஆம் இடம்ன்றது தனசானம், 5ஆம் இடம்ன்றது யூகம். உங்களுக்கு அப்ப நிறைய பேர் ஜாதகம் பார்த்தே அந்த ஷேர் மார்க்கெட் இல்லைங்க, அந்த அமைப்பு இருந்தாதான் அது வழியா உங்களால ஏன் பண்ண முடியும். இல்லைனாக்கா நிறைய லாஸ் தான். இன்னைக்கு ஏன் பண்ணவங்களை காட்டிலும் லாஸ் ஆனவங்க அதிகம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னாக்கா பேராசை அப்படின்றது இந்த 5ஆம் இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய கோள்களை பொறுத்து இருக்கு. அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அத யூகத்தின் அடிப்படையில அதிர்ஷ்டம் இருக்கு, அது லாபத்தை தருது அப்படின்னா லாபம்ன்றது 11, அதிர்ஷ்டம்ன்றது 8, யூகம்ன்றது 5, தனம்ன்றது 2. இந்த 4 கோள்களும் அந்த பாவாதிபதிகளும் பிளஸ் ராகுவும் சேர்ந்தா மட்டும் உங்களுக்கு பங்குச்சந்தை ரிலேட்டடா ஆதாயம் பெறக்கூடிய தன்மை உள்ள ஜாதகர்னு நினைக்கலாம். அவ்வளவுதான். அந்த தசாபதி வந்தா நிச்சயமா அவங்க அதுக்குள்ள இறங்குனாங்கன்னா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எல்லாரும் குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் குதிக்கிறேன் வாங்குறேன். நிறைய பேரு ஜாதகம் பார்க்காமலே ஷேர்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களே இல்லையா? சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண தெரியும். அப்படியெல்லாம் இருக்காது. அதாவது அவங்களுக்கு ராகு எப்பயுமே ராகு திசை, ராகு புத்தி, ராகு நின்ற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கோள்களாவது தன்னுடைய திசையை நடத்துச்சுனாக்க அவங்களுக்கு 8ஆம் இடமும் 5ஆம் இடமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல அவங்க அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது, மறைபொருள்களை தரக்கூடியது. இதுதான் சிந்தனைகளை, மறைமுகமான சிந்தனைகளை தருது. எப்பயுமே யூகம் அப்படின்றது யூக வணிகம்னு எதுக்கு இது சொல்றோம் அப்படின்னா, யூகம்ன்றது ஒரு நீங்க ஒரு ஒரு அன்கான்சியஸ், அதுக்குள்ள ஒரு சப்கான்சியஸ். இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் சின்ன வேண்டலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குறேன், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்ப எல்லாம் பயந்துட்டு போனாங்கல்ல. இப்ப பெரியவங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இருக்கும், ஏதோ ஓரளவு படிச்சிருப்பாங்க. இது ஆனா சின்ன பிள்ளைங்க கொண்டு இப்ப ஷேர்ல நான் காயின் வாங்கி போடுறேன், ஒரு 2 ஷேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திடீர்னு பங்கு சந்தை ஏறுது, திடீர்னு இறங்குது. இப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். அதாவதுங்க, பங்குச்சந்தை ஏறுறது இறங்குறதுல ஆதாயம் அடைறத காட்டிலும் அவங்களோட புத்தியால தான் அவங்க நட்டம் அடைறதும் லாபம் அடைறதும் உண்டு. அப்படிங்களா? அப்ப ஆசைன்றது எந்த இடம்? 5ஆம் இடம். அந்த ஆசையின் அடிப்படையில அவங்க பலன்களை அடையிறதும் கூட இருக்கக்கூடிய கோள் அப்படின்றது ராகு. ராகுன்றது சப்போர்ட் பண்ணாம பங்குச்சந்தையில சர்வே பண்ணவே முடியாது, ஆதாயம் ஈட்டவே முடியாது. இப்ப ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல எந்த காலகட்டத்துல வாங்கலாம், எந்த காலகட்டத்துல விற்கலாம்னாக்க ஒரு அது நீங்க பிசினஸா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தன்மையும் இல்ல. 2 ரூபா போட்டீங்களா, 2000 ரூபாய் எதிர்த்தீங்களா, அது நியாயமான லாபம். ஆனா 2 ரூபா போட்டு நான் 8 ரூபா எடுத்தேன், 10 ரூபா எடுக்கிறேன் அப்படின்னம்னாக்கா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். புரியுங்களா? அதன் அடிப்படையில் பாக்குறப்ப அந்த மாதிரி யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு உண்டான தன்மையில உங்க ஜாதக பலம் இருந்துச்சுனாக்கா அது கிடைக்கும். அப்பன்றப்ப உங்களுக்கு ராகுவோட ஆக்டிவிட்டி, ராகு சாரம் பெற்ற கோள்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுடைய அதிர்ஷ்டங்களை தீர்மானிக்கும். அதுக்கு கண்டிப்பா ராகு திசையிலையோ அல்லது 8 திசையிலையோ உங்களுக்கு வருமானங்களை தரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த ஜாதகத்தை நான் பார்க்காமலே சாதாரணமா அவங்களுக்குள்ள இறங்கலாம், அது பணம் ஈட்டலாம். அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இல்லையா? ஒரு சில பேர் ராகதிசை நடந்தாலுமே இதாயிடுறாங்க, பொழுதுனையும் பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர்த்துக்கு நிறைய நல்லா ஏர்ன் பண்றாங்க, ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஏர்ன் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் பிரசன்னம் பார்த்தேன், நான் ஜோசியர்கிட்ட பார்த்தேன், அவங்க சொன்ன டைம்ல நான் ஷேர் வாங்கினேன், நல்ல லாபத்துக்கு விற்றேன், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க நிறைய பேர்.
அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? அதாவதுங்க, ஜோதிடத்துல இருந்து ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில வரக்கூடிய லாபம், ஒரு பூர்வீகம் சொல்லக்கூடியது உழைக்காம சம்பாதிக்கிறது எது அப்படின்னம்னா பூர்வீகம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம். ஏன்னா பூர்வீக சொத்துன்றது அவனுக்கு வந்து சேர்றது 5ஆம் இடம் தான் பூர்வீக சொத்து. அதே மாதிரி 8ஆம் இடம்ன்றது இப்ப வந்து டாக்குமெண்ட் என்ன 8ஆம் இடம் தான் சொல்றோம். ஒரு மறைப்பு, அதாவது அதிர்ஷ்டம்ன்றது 8ஆம் இடம் தான் சொல்றோம். அதனால இன்னொன்னு லாபம்ன்றது 11ஆம் இடம். அது வந்து அவனுக்கு அனுகூலமான தன்மையில அவன் ஜாத அமைப்பு எப்பயுமே 2, 5, 8, 11ஆம் பாவம் வலிமையா இருந்து ராகுவும் சப்போர்ட் பண்ணி அதோட திசாபுத்திகள் நடந்துச்சுனாக்க நிச்சயமா ராகு திசையில அவங்களுக்கு நியாயமான தன்மையில கிடைக்கிறதுக்கான லாபங்கள் பெரிய அளவுல இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம டீப்பா இந்த ஒருத்தர் கிடைச்சிச்சு ஒருத்தர் கிடைக்கல அப்படின்றது நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஒருத்தருக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுல growth பெரிய அளவுல கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் இப்ப சமீபத்துல நிறைய ஒரு குறுகிய காலத்துல பெரிய அளவுல பணத்தை தரக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்றது ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை தான். அந்த பங்கு சந்தையில அவனுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா, 8 கூடிய திசா புத்தி ஓடுச்சுன்னா, நான் என்ன கேக்குறேன் ஐயா, இப்ப ஜாதகத்தை வந்து ஒரு ஜோசியர்ட்ட அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டாக்க நிச்சயமா என்னன்னாக்கா, நீங்க வந்து ஒரு எனக்கான டைம் எப்ப, எனக்கான திசை புத்தி எப்ப, அது வந்து இப்ப நடக்குதா அப்படின்னு பார்த்து இறங்குறது பெஸ்ட். ஏன்னா விரயமான காலத்துல போய் 12 ஒர்க் பண்ணுது, 6 ஒர்க் பண்ணுது. அந்த காலத்துல நீங்க இறங்குனீங்கன்னாக்கா இருக்கிறதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு போயிடும். கம்ப்ளீட்டாவே உங்களுடைய இருக்கிற முதலும் கையில இருக்கிற முதலும் போயிடும். இன்னொன்னு, அந்த அமைப்பே இல்லைன்னா தயவு செய்து அதுக்குள்ள என்ட்ரே ஆகாதீங்க. ஏன்னா நீங்க மத்தவனுக்கெல்லாம் தனி மனுஷனுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. ஒரு நாட்டினுடைய இதை ஷேர் மார்க்கெட்டும் வந்து திடீர்னு ஏறுது, திடீர்னு இதே இதை வந்து நாட்டுக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அது முண்டைன் அஸ்ட்ராலஜிங்க. அதாவது எப்படின்னா, முண்டைன் உலகில் வானியல், அதாவது ஜோதிடம் மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஜோடம். ஒரு பர்சனல் ஜோதிடம் பாக்குறது வேற, ஒரு நாட்டுக்கான ஜோதிடம் பாக்குறது வேற. ஒரு நாட்டோட தலைவர் தான் அந்த இப்ப நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு ஆயுள் பாவம் கெட்டு போயிருக்கு. அப்ப உங்களுக்கு ஆயில் பாவம் கெட்டு போனா நீங்க மட்டும் அந்த இடத்துல சஃபர் ஆகணும். ஆனா ஆகாது. உங்களை இயக்கிக்கிட்டு அந்த 60 பேரையும் கொண்டு போற டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, பஸ் டிரைவர், அவருக்கு உண்டான ஆயில் பாவம் வீக்கா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப உங்களுடைய 60 பேரும் டம்மி பீஸா உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஓவரால் 60 பேரோட ஜாதகமும் ஒருத்தரோட கையில இருக்கும். அவருக்கு என்ன நடக்குதோ, அவருக்கு அந்த டைம் ஹார்ட் அட்டாக் வரலாம், அவர் வந்து அந்த டைம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அப்ப உங்களுக்கு சஃபர் ஆகலாம். உங்களுக்கும் 8 வேலை செய்யுது, அவருக்கு 8 வேலை செய்யுதுனாக்கா அதுல இடைப்பட்ட காலத்துல விபத்து நடந்த இடத்துல ஒரு ஜென்ரலா நான் என்ன கேக்குறேன், யாராருக்கு வந்து எப்படி எப்படி இருந்தாக்க அவங்க ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாம், பிளானட்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருந்தா அது மாதிரி ஈடுபடலாம். அதாவது புஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 ராகு இருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடமும் பலமா இருந்துச்சுனாக்க அவங்க அந்த தசாபதி காலங்கள்ல பங்கு சந்தையில பெரிய அளவுல லாபம் ஈட்டுவாங்க. அல்லது ஓரளவுக்கு நட்பு நிலை பெற்றிருக்கு, ஓரளவுக்கு அனுகூலமான தன்மை இருக்கு, ஒரு கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா சுமாரான தன்மை. அதாவது ஒரே இப்ப ஹர்ஷத் மேத்தா மாதிரியோ, இப்ப ஓட ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன், லக்கி பாஸ்கர்னு, ஒண்ணுமே இல்லாம ஜீரோல மிடில் கிளாஸ் பர்சனா இருந்துட்டு அவர் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளவே அவங்க காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கூட கிடையாது, ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளவே அவர் வந்து அமெரிக்கால போட்டு செட்டில் ஆகிற மாதிரி ஒரு 100 கோடிக்கு அதிபதியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது மாதிரி அமைப்பு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அம்பானியும் சரி அதானியும் சரி அந்த மாதிரி கான்செப்ட்ல வரவங்க தான். அவங்க பங்குச்சந்தையில மிகப்பெரிய அளவுல இல்லையா, நான் கூட கேள்விப்பட்டேன், அம்பானி அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாங்க, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்ப அவங்க ஜென்ரேஷன்லயே அவங்க அந்த அளவுக்கு வர்றதுக்குலாம் இதுல வராதுங்க. இதான் சொல்றேன், 8ஆம் இடம்னு சொல்றது காரணமே என்னன்னா, அடுத்தவங்க காசை சாப்பிடுறதுக்கு யோகம் இருக்கணும். இருந்துச்சுனால நீங்க பெரிய ஆளுதான். நீங்க ஏன்னா அடுத்தவங்க இந்த இடத்துல அடுத்தவங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நேர் எதிர்பார்க்கும் 7ஆம் இடம். 7ஆம் சொத்து வந்தாலும் அதுதான் மனைவி சொத்து 8ஆம் இடம் தான் பாத்தீங்களா. அதாவது மனைவி சொத்து, மனைவின்றது 7, அவங்களுடைய தனஸ்தானன்றது உங்களுக்கு 8ஆம் இடம். அவங்களுக்கு வரவுன்னு வந்தா அது உங்களுடைய வரவா மாறும். அப்ப 8, அதனாலதான் சொன்னா உழைக்காம வரக்கூடிய பணம் யாருன்னா உன்னுடைய லைஃப் பார்ட்னரு, உன்னுடைய மனைவியோட சொத்து காசு, 5 இதெல்லாமே.
தொழில் பார்ட்னரு மனைவி எல்லாம் இருந்ததுல எல்லாம் வந்துருவாங்க. அதாவது என்னன்னா நீங்க செய்யக்கூடிய சுய தொழிலும் ஏழுல தான், ஓ உங்களுடைய மனைவியும் ஏழுல தான், உங்களுடைய கணவனா இருந்தாலும் ஏழுல தான். அவங்களுடைய காசு பூராவே உங்களுடைய காசு. 5ன்றது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதுலயும் உங்களுக்கு வருது. அப்ப 5ஆம் இடம்ன்றது பூர்வீக சொத்து, உங்களுடைய தாப்படார் சொத்து, அது வருது. அதே மாதிரி லாபம்ன்ற எல்லாத்துக்கும் 11ஆம் இடம் மட்டும் சப்போர்ட் பண்ணணும். 11 சப்போர்ட் பண்ணா அது உங்களுக்கு அப்படியா. இப்ப வந்து இப்ப நான் நீங்க சொன்னீங்க 2, 5, 8, 11 ராகு இருந்தா, இப்ப எனக்கு வந்து 8ல ராகு இருக்கு. இப்ப நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல மக்கள்ல ஒருத்தர் இப்ப என்ன மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கும். நீங்க என்ன லக்கணம்? நான் வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல குரு வீட்டுல தான் ராகு இருக்காரு. இப்ப என்ன மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து இதுல வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாமா? கண்டிப்பா. அதுல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல மிதுனத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. சரிங்க. அதுல இருந்து உங்களுடைய குருவோட புனர்பூச நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கோள் இருந்து, ஆமாங்க, அப்ப 5ஆம் இடம் யாரு? புதன். புதனுடைய சாரத்திலையும் அதே மாதிரி 11ஆம் இடம் குரு தான் உங்களுக்கு. அந்த அப்ப குருவோட சாரத்துல ஏதாவது ஒரு கோள் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ராகு திசையில அந்த குரு சாரத்துல இருக்கக்கூடிய கோளோட புத்தியில நிச்சயமா உங்களுக்கு பங்கு சந்தையில பெரிய அளவுல ஆதாயம் இருக்கும். இல்லையா, நீங்க சொன்னது மாதிரியே எனக்கு இருக்குது. ரொம்ப நிச்சயமா நீங்க தைரியமா வந்து நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இது சொன்னீங்க. நன்றிங்க. வணக்கம். நன்றி, வணக்கம்.